நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகக்கூடாது, நீங்கள் சமாரியர்கள் பட்டணத்திற்கும் போகக்கூடாது. நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு செய்யுங்க, போங்க என்று சொன்னார். அப்ப நாம யாருக்கிட்ட போகணும்? நாம யாருக்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தேவனை அறியாத ஜனங்கள் கிட்ட போறதை விட தேவனை அறிந்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி ஆண்டவரை தேடாம வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு புரணி வேசிக்கிட்டு டிவியில போடுற அவைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு அசுத்தமான காரியங்களுக்குள்ள விழுந்து பாவத்திலையும் சாபத்திலையும் கடந்து நோய் நொடிகளுக்குள்ள போய் பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, விசுவாசிகள், முன்னாள் விசுவாசிகள், அவங்க வீட்டுக்கு போங்க என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று 12 சீசர்களுக்கும் சொன்னது போல இன்றும் நம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். யார்